வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்னிக்கல் தமிழ் சேனல். என்னோட பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு 8000 பட்ஜெட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட கலர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி வர போக்கோ ஃபோனுக்கும் இப்போ வர போக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸோட கலர்லாம் மாற்றிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ C3 அப்படின்ற பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட் இன் இந்தியா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட ரெண்டு சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ C3 அப்படின்ற மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட டாப் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டோட நேம், இதோட கலர் மற்றும் இதோட வேரியன்ட் என்ன, உள்ள என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரைஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ராசஸர், கேமரா, பேட்டரி அண்ட் டிஸ்பிளே அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் பார்த்தலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் அன்பாக் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து வரும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கலர் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் பிளாக். மொத்தம் 3 கலர் இருக்குது: ஆர்கிடிக் ப்ளூ, லைம் கிரீன் அண்ட் மேட் பிளாக். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM வித் 64GB இன்டர்னல் மெமரி. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3GB RAM வித் 32GB இன்டர்னல் மெமரி இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8500 வருது. 3GB RAM வித் 32GB இன்டர்னல் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 7500 வரும். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஓரமாக வச்சுட்டு உள்ள வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சிம் கார்டு ட்ரே எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 10 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் A USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். சிம்பிளான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டிபி கேஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இதில் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மேட் பிளாக் கலரில் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபிசிக்கல் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் லாக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ஸோ கீழ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ், USB சார்ஜிங் போர்ட் அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பின் பக்கமாக 3 கேமரா, ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் வருது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா MIUI 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 10 வாட்க்கான சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MIUI 12 பார்த்தீங்க அப்படின்னா Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. வழக்கம் போல் பார்த்தீங்க அப்படின்னா MIUI 12ஓட எல்லா விஷுவல் கிராஃபிக்ஸ் சப்போர்ட்டும் இதுக்கும் இருக்குது.
செக்யூரிட்டி அண்ட் பயோமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் கிடையாது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.53 இன்ச்சுக்கான HD+ இம்மர்சிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கும் வீடியோ பார்க்கறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவ், சூப்பராக பார்க்குறக்கு. ஸோ அந்த சாம்பிள்ஸ் நீங்களும் பாருங்கள். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கலர் வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்டான லுக்கில் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் கூகுள் லென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்குது, AI சென்ஸ் சப்போர்ட் இருக்குது. நல்ல லைட்டிங் செட்டப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பிக்சல் பிரிக்கேஜ் அந்த மாதிரி பெருசெல்லாம் கிடையாது. ஸோ லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அந்தளவுக்கு நீங்கள் லுக் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. நான் எடுத்த சில சாம்பிள் இமேஜஸ் நீங்கள் பாருங்கள். வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிங்க. அதுவும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்டெபிலைசேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சவுண்ட் குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். MediaTek Helio G35 அப்படின்ற ஒரு கேமிங் ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம கேமிங் பற்றி பேசியாகணும். ஸோ நான் விளையாண்ட இந்த கால் ஆஃப் டியூட்டி கேமிங்கை பொறுத்த வரைக்கும் லோ கிராஃபிக் செட்டிங் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஹை கிராஃபிக் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த லோ கிராஃபிக் செட்டிங்குமே கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் லேக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. எந்த ஒரு லேட்டன்சி ஃபீல் பண்ண முடியல. அண்ட் FPS லேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 1.5 hours கேமிங் விளாண்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ன்ற ஒரு இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 mAh பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஒரு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் விளாட்றதுக்கான விஷுவலைசேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம் லோ பட்ஜெட்டில்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ளூடூத் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் வச்சுட்டு மற்றலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இவ்வளோ எது கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா யூசபிள் இல்லாதான் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ லான்ச்சர் சப்போர்ட் இருக்குது. ஸோ போக்கோ லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2I ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது நானோ கோட்டிங் டெக்னாலஜி மூலிமா. அண்ட் கரோஷன் ப்ரூஃப் போர்ட்ஸ் இருக்குது. சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கரோஷன் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டியூல் ஆப் சப்போர்ட் இருக்குது. 10 வாட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீன் கேஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 194 கிராம்ஸ் தான் வெயிட் இருக்குது. ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் மேல் பாக்கெட்டில் வைக்க முடியாது. மற்றபடி நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் யூஸ் பண்ணுறது கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சார் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.506 வாட் பர் கேஜி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பில்டப் குவாலிட்டி இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் இன்னும் என்னென்ன ஆட் பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆட் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இவ்வளோ பெருசாக பல்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தால் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் கேமரா தான் சொல்ல முடியும். இது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.